சிவாய நம. அம்மா அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம். பிரேமா அம்மா சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. ஐயா, நானூறு துதிப்பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஒளியற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி, ஆதிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி, ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவர்களும் நன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திரு சிற்றம்பலம். சிவாயம் சிவாயம். சொக்கநாத வெண்பா. பேசா அனுபூதி பிறக்க எனதுலத்தில் ஆசா பாசாசை அகற்றுவாய், தேசாரும் சிற்பரா நந்த திருவாலவாய் உறையும் கற்பரா சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் திரு தசாங்கம் என்ற அந்த பகுதியை நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பாடல் என்பது ஆறாவது பாடல். 5 பாடல் பார்த்திருக்கோம். திரு தசாங்கம் என்பது 10 வித உறுப்புகளை 10 வித அந்த அங்கங்களை மன்னனுக்குரிய அங்கங்களாக சொல்லுவது திரு தசாங்கம். இந்த மன்னனுக்குரிய அங்கம் என்பது ஒரு மன்னன் வீழ்த்திய பிறகு இன்னொரு மன்னன் வந்த பிறகு மன்னன் மாறும்போது மன்னனுடைய பெயர், மன்னனுடைய நாடு, கொடி, அவைகளுடைய ஆறு மலை எல்லாமே மாறும். ஆனா இந்த உலகத்துல என்றும் மாறாத இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அந்த ஆட்சி என்பது என்னைக்குமே மாறாம இருக்கிறனால அந்த ஆட்சி இருக்கக்கூடிய அந்த 10 தசாங்கமும் என்னைக்கும் மாறாத அருள் புரியது. ஆக இந்த தசாங்கம் தான் உண்மை தசாங்கம். மன்னனுக்கு சொல்லக்கூடிய தசாங்கம் எல்லாம் உண்மை தசாங்கம் அல்ல, அது மாறுகின்ற தசாங்கம். ஆகவே மன்னனை புகழ்வதை விட மன்னருக்கெல்லாம் மன்னனாக தேவாதி தேவனாக விளங்குகின்ற நம்முடைய சிவபெருமானை நாம் புகழ்ந்து அவனுடைய திரு தசாங்கத்தை எண்ணி எண்ணி மகிழும் போது அவனுக்கு நாம் அடிமையா இருப்பது சால சிறந்தது என்ற எண்ணம் நமக்கு கைகொள்ளும். சிவபெருமானுக்கு அடிமையா இருப்பதை தவிர இந்த ஆன்மாவுக்கு வேறொன்று உபாயம் இல்லை. அதற்கான அந்த அடைக்கலம் வேற எங்கும் இல்லை அப்படிங்கிற அந்த செய்தியை நாம சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நமக்குரிய இந்த தசாங்கம் அப்படிங்கிற அந்த செய்தி நமக்கு சாமி கொடுக்குறாங்க. அப்ப தசாங்கம் மூலமா நம்ம நினைக்கிறது சிவபெருமான் ஒருவனுக்கு அடிமையா இருப்பதனால இந்த ஆன்மா பயனுள்ளதாக மாறுகின்றது, இந்த ஆன்மா எடுத்த பிறவியினுடைய பயனை அடைகின்றது அப்படிங்கிற அந்த செய்தியை நாம புரிஞ்சுக்கணும். சிவபெருமானுக்கு நிறைய முறைகள்ல நாம தொண்டுகள் செய்தாலும் அடிமை தொண்டு செய்வதுதான் நம்மளுடைய ஆணவத்தினுடைய ஆணிவேரையே அகற்றுகின்ற இடம். ஏன்னா நமக்கு ஆணவம் என்பது என்ன அப்படின்னா தன்முனைப்பு. இந்த தன்முனைப்பு எப்ப நீங்கும்னா என் செயல் யாதொன்றும் இல்லை, எல்லாம் ஈசனுடைய செயல், என்னால எதுவும் செய்ய முடியாது, எல்லாம் இறைவனுடைய செயல்னு சொல்லுகின்ற அந்த நிலைக்கு பேரு தான் உண்மையான அடிமை தொண்டு. ஆக அந்த அடிமை தொண்டை நாம் சிறப்பா செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த திருத்தசாங்கம் வலியுறுத்துகின்றது. அதுல கிளியிடம் பேசுவதாக மணிவாசகர் இந்த செயல் அமைச்சிருக்கார். கிளி என்பது பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே இன்சொல் பேசும்,
யாரையும் புண்படுத்தாது. அப்பேற்பட்ட அந்த கிளி நமக்கு அன்னை மீனாட்சியினுடைய கையில இருப்பதாக அமைகின்றது. அப்ப அந்த கிளியாக நாம் இருக்கணும்னா நாம் எப்பொழுதும் இன்சொல் பேசணும், எப்பொழுதும் நாம் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த செய்தியை நாம் ஒவ்வொரு முறையும் தெரிஞ்சுக்கணும். அந்த கிளி பறைசாற்றுவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளி வளமையை பறைசாற்றுகின்றது, கிளி நலத்தை பறைசாற்றுகின்றது. அந்த கிளியினுடைய சொல்லு நமக்கு எதை பறைசாற்றுகின்றதுன்னா இனிமையான அந்த நிலையை பறைசாற்று. அப்ப இதெல்லாம் கிளியினுடைய அந்த நிலைப்பாடுகள். ஆக அந்த கிளி ஒரு ஒரு சான்றாக ஒரு ஒரு நிலைப்பாடாக இங்க நமக்கு காட்டப்படுகின்றது. அப்ப இந்த கிளியினுடைய நிலைப்பாடாக அமைகின்றது நம்மளுடைய இந்த நிலைப்பாடு சிவசிவ. ஆக அந்த வகையில இன்றைய தினம் நாம பார்த்திருக்கக்கூடிய பாடல் 6வது பாடல், இப்பாடே வந்தியம்பு கூடு புகழ் என் அப்படிங்கிற அந்த பாடலை நாம வாசிக்கலாம். அடியார்கள் எவரேனும் விண்ணப்பிக்கலாம், அடியார்கள் யாரானும் விண்ணப்பிக்கலாம். 6வது பாடல் திருத்தசாங்கம் 6வது பாடல். யாராவது விண்ணப்பிக்கிறீங்களா? அடியன் பாடுறேன். பாடல். திருச்சிற்றம்பலம். இப்பாடே வந்தியம்பு கூடு கூடு புகழ் என் கிளியே, ஒப்பாடா சீருடையான் ஊர்வது என்னே, எப்போதும் தேன் புரையும் சிந்தையராய் தெய்வ பெண், ஏத்திசைப்ப வான் புரவி ஊரும் மகிழ்ந்து. நன்றி, நன்றிங்க சுவாமி. இன்னும் ஒரு அடியாருக்கு வாய்ப்பு. ஐயா படிக்கட்டுமா ஐயா? ஆமா, அங்க இருக்க திருவடி வணங்கிறேன். இப்பாடே வந்தியம்பு கூடு புகழ் என் கிளியே, ஒப்பாடாய் சீருடையான் கூர்வதன்னே, எப்போதும் தேன் புரையும் சிந்தையராய் தெய்வ பெண், ஏத்திசைப்ப வான்புரவி ஊரும் மகிழ்ந்து. திருச்சிற்றம்பலம். இன்னும் ஒருவருக்கு வாய்ப்பு. சாவித்திரி அம்மா பாடுங்க. பாடுறேங்க ஐயா. இப்பாடே வந்தியம்பு கூடு புகழ் என் கிளியே, ஒப்பாடா சீருடையான் ஊர்வது என்னே, எப்போதும் தேன் புரையும் சிந்தையராய் தெய்வ பெண், எத்திசைப்ப வான் பரவி ஊரும் மகிழ்ந்து. திருச்சிற்றம்பலம். அதாவது இங்க நாம சொல்லப்படுது இப்பாடே வந்தியம்பு. இப்பாடேனா இப்பொழுது, இப்பாடேனா இப்பொழுதேன்னு அர்த்தம். இப்பாடேனா இப்பொழுது. இப்பாடே வந்தியம்பு கூடு புகழ் என் கிளியே. கூடு புகழ், புகழ்னு என்னது? நம்ம போய் புகழிடமா போய் அடைந்து கொள்ளக்கூடிய புகழ். இப்ப எங்க போற கிளி, உனக்கு எங்க போறதுக்கு இடம் எங்க இருக்கு? கிளிய பார்த்து இப்பாடே வந்தியம்பு, இப்போதே நீ சொல்லு, எங்க போய் நீ சேரலாம்னு நினைக்கிற? நீ யாருக்கிட்ட போய் சேர முடியும்? எங்க போய் சேர்னாலும் உனக்கு என்ன கிடையாது, உனக்கு பாதுகாப்பு கிடையாது. அப்போ உனக்கு புகலிடமா இருப்பது இறைவனுடைய திருவடி தானே. இப்பாடே வந்தியம்பு கூடு புகழ் என் கிளியே, நீ யாருக்கிட்ட போய் புகலிடமாக இருக்க முடியும் சொல்லு. ஒப்பாடா சீர் உடையான் ஊர்வது என்ன. ஒப்பு ஆடா, அவனுக்கு ஒப்புமை சொல்ல முடியாத சிவபெருமான் அந்த சீருடையவன். யாரு சீருடையவன்? எல்லா விதமான வளங்களையும் உடையக்கூடிய சீருடையவன். ஊர்வது என்ன, அவன் எதுல ஊர்ந்து வருகின்றான், அவனுடைய வாகனம் என்ன அப்படின்னு சொன்னா, எப்போதும் தேன்புரையும் சிந்தையராய் தெய்வ பெண், ஏத்திசைப்ப. அப்ப அது கிளி பதில் சொல்லுது, எப்போதும் தேன் புரையும், எப்பொழுதுமே தேன் உனக்குள்ள வந்துகிட்டே இருக்குமே. சிந்தையராய், சிந்தைக்குள்ள தேன் எப்படி ஊர்ந்துகிட்டே இருக்குமே. தெய்வ பெண், தெய்வ பெண்ணே, தெய்வ பெண் போன்றவளே, ஏத்திசைப்ப, அப்படி தெய்வ பெண்ணாக எல்லாரும் போட்டுக்கக்கூடிய பெண்ணே, வான் புரவி ஊரும் மகிழ்ந்து. அந்த வானலாக இருக்கக்கூடிய புரவி என்ற வான் புரவி ஊரும் மகிழ்ந்து அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த பாடல்ல நமக்கு சொல்லுகின்ற மிகச்சிறந்த கருத்து என்னன்னா, சிவபெருமானுடைய வாகனம் எது அப்படின்னு தான் கேட்கிறான். சிவபெருமானுடைய வாகனம் எதுன்னு நம்ம பார்த்தோம்னா, சிவபெருமானுக்கு சொல்லுகின்ற வாகனங்கள் நாம எல்லாம் பார்த்த வரைக்கும் ரிஷப வாகனம் தான் சொல்லுவோம். ஏன்னா இறைவன் எப்பொழுதுமே பல இடங்கள்ல அந்த மழவெள்ளை என்று சொல்லுகின்ற வெண்மை நிறத்தை உடைய அந்த ரிஷப வாகனத்தை தான் நம்முடைய சிவபெருமான் வாகனமா வச்சிருக்காருன்னு சொல்லுவோம். ஆனா இங்க
என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எப்போதும் தேன்புரையும் சிந்தையராய், அதாவது சிவபெருமானை நினைத்து தேன்கள் நிறைந்த சிந்தை உடையவராக, தேனை நிறைந்த சிந்தை உடையவர். நீங்க ஏற்கனவே நம்மளுடைய இதுல பார்த்திருப்போம், நம்மளுடைய இதுல திருவாசகத்துல, நம்ம சிவபுராணத்துல அது என்னது, அந்த பாடல் வரும்ல, என்னது, தேனூரி நின்று, ஆகா, தேனூரி நின்று, அது என்னது சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. தேனூரி நின்று, தேனூரி நின்று, சிவனடியார் சிந்தனையில் தேனூரி நின்றுங்க ஐயா. ஆஹா, சிவனடியார் சிந்தனையில் அப்படியா வரும்? சிவனடியார் வருது. ஆமா, சிவனடியார் சிந்தனையில் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையார் விண்ணோர்கள் எப்ப மறைந்திருந்த எம்பெரும். ஆக சிவனடியார் சிந்தனையில் பெருமான் எப்படி இருக்கிறான்? தேன் எப்படி ஊறுவதோ அது போல. தேன் எப்படி ஊறும்? தேன் எப்ப ஊறும்? தேன் எப்ப ஊறும்? தேன் மலர்ல எப்ப ஊறும் சாமி? மலர்ந்த பின்னாடி ஐயா. அந்த மலர்கள் எல்லாம் மலர்வதற்கு சரியான பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் தான், ரொம்ப மொட்டா இருக்கிறப்பையும் தேன் ஊறாது, மலர்ந்து வாட போறப்பையும் தேன் ஊறி முடிஞ்சிருக்கும். அப்ப அந்த சிறந்த பக்குவம் பெறும்போதுதான் தேன் ஊறி நிற்கும். அது எப்போ? அது போல சிவபெருமானை நினைக்கின்ற பக்குவம் வரும்போதுதான் மனத்துக்குள் என்ன ஆகும்? தேன் ஊறி நிற்கும். அப்ப எல்லா நேரத்திலையும் தேன் என்பது என்ன ஆகாது? ஊறி நிற்காது. பக்குவம் பெறும்போது மட்டும்தான் தேன் ஊறி நிற்கும். ஆக சொல்லுகின்றார்கள், எப்படி எப்போதும் தேன்புரையும் சிந்தையராய். அப்ப என்ன அர்த்தம்? நம்முடைய சிந்தைக்குள்ள தேன் ஊறிக்கு இருக்குன்னா சிந்தை என்னவா இருக்குன்னு அர்த்தம். நம்ம சிந்தைக்குள்ள தேன் ஊறுது அப்படின்னா சிந்தை என்னவா இருக்குன்னு அர்த்தம். பக்குவப்பட்டு இருக்கணுங்க ஐயா. பக்குவப்படுதல் அர்த்தம். இந்த சிந்தை பக்குவப்பட்டு இருந்ததுன்னா அது என்ன பண்ண அர்த்தம்? தேன் ஊறி நிற்குது. பக்குவப்படுதல்னா என்ன அர்த்தம்? பக்குவப்படுதல்னா எல்லாமே இறைவன், சிவனே எல்லாம் அப்படின்னு நினைச்சு பக்குவப்பட்டு இருக்கிறது. அனைத்தும் சிவனே. பக்குவப்படுதல் அப்படின்னா என்னது? நம்மளால் ஒன்றும் ஆவது இல்லை, நம்மளால் ஒன்றும் ஆவதில்லை, எல்லாமே சிவன். ஐயா, அவன் வேற எங்க இல்ல, நமக்குள்ள இருக்கான் அப்படின்ற ஒரு உணர்வு வந்தாலே அது பக்குவப்படுத்த நிலை. நான் சொல்றது ஜென்ரலான பக்குவம். ஜென்ரலா ஒரு பக்குவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயா, அனுசரிச்சு போறது, ஆசைகளை உபயோகத்திற்கு தயாராய் இருப்பதுங்க ஐயா. ராஜேஸ்வரி அம்மா 100. சரி, எல்லாரும் ஆன் பண்ணுங்களேன். பார்த்து அடியார்களை பார்த்து ஒரு நாள் ஆயிடுச்சு, 24 hours ஆயிடுச்சு அடியார்களை பார்த்து. அடியன் செய்த பெருந்தவம் அமைச்சர் என்ன அழகு அடியார்களுடைய அந்த பெரும் பேர், அடியன் பெற்ற பெரும் பேரு விமலா தேவி அம்மா, அங்கேக்கண்ணி அம்மா, சரஸ்வதி கே அம்மா அவர்கள், சந்திரா அம்மா, சுத்தா அம்மா, சுகந்தி அம்மா, அமிர்தா அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, மாரிமுத்துக்கண்ணன் ஐயா அம்மா அவர்கள், சத்யநாராயண ஐயா, கலைச்செல்வி அம்மா, பொன்முடி இளங்கோவன் அம்மா, சாருமதி அம்மா இன்னைக்கு ஸ்பெஷல் பாராட்டுகள். நான் அப்படி யாருக்கு சாருமதி அம்மா பாடின பாட்டு அவ்வளவு டெடிகேஷனா, அவ்வளவு அதை பண்ணோட ஒரு ஸ்ருதி கூட குறைய. நம்ம அம்மா குரலா இது 4 தடவை நானே கேட்டுட்டேன். இல்ல யாரோ பின்னாடி டப்பிங் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டேன். கடைசியில பார்த்தா சாருமதி அம்மா அவ்வளவு அருமையா இருந்தது சாமி. கண்டிப்பா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த சாந்தி ஆறுமுகம் அம்மா அவர்களையும் அடியின் தருணத்துல பாராட்டுறேன். ரொம்ப அருமையா இருந்தது. தேவாரம் அருமையா இருந்தது. கலைச்செல்வி அம்மா எல்லாரும் நல்லா பார்க்க முடியுது. வைர சிவகாமி அம்மா, ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. இந்த மகிழ்ச்சி எனக்கு ஆன் பண்ண தெரியல, இது எப்படி பண்றதுன்னு கேக்குறேன். சாவித்திரி அம்மா நீங்க அங்க வீடியோ சிம்பிள் இருக்கு பாருங்க, அதை டச் பண்ணுங்க சுவாமி. வீடியோ சிம்பிள் இருந்தா டச் பண்ணுங்க, அது ஓப்பன் ஆயிடும். சூலூர் சரஸ்வதி அம்மாவனால பார்க்க முடியுது. மகிழ்ச்சி. புஷ்பலதா அம்மா பெருந்தவம் அம்மா, குமார அம்மா, நம்ம கலாவதி கே அம்மா அவர்கள் பார்க்க முடியுது. அவ்வளவு மகிழ்ச்சி. ஐயா, ஒரு நிமிடம் ஐயா. சாமி, சிறந்த கறந்த பால் கல்லலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரி நின்று. நான் பார்த்தேன் என்னமோ எங்க இடிக்குதுன்னு. அருவை
அட்டகாசம். சிறந்தடியார் சிந்தனை. அதாவது சிவனடியார்னு வராது, சிறந்தடியார் சிந்தனை. நீங்க தான் இல்லைன்னு சாவித்திரி அம்மா, நீங்க அந்த இந்த சிம்பிள், அந்த வீடியோ சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோ ஓபன் ஆயிடும். உங்களுக்கு முன்னாடி மைக் சிம்பிள் மாதிரி இருக்கு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? 3 டாட் பக்கத்துல. சரிங்க சுவாமி, இந்த இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு பாருங்க, அடுத்த முறை கூட நீங்க ஆன் பண்ண கத்துக்கோங்க. நல்லது. அப்போ ஐயா சில போன்ல ஃபர்ஸ்டே இருக்குங்க ஐயா, வீடியோ ஃபர்ஸ்டே இருக்கும், முதல்ல வீடியோ. ஆமா, ஃபர்ஸ்ட்லயே இருக்கும், நீங்க வீடியோ ஆன் பண்ணு. சரி, நல்லது. உங்க எல்லாரையும் பார்த்தது அடியே எனக்கு ராஜியம்மா பார்த்துட்டேன், ரொம்ப மகிழ்ச்சி. உங்க எல்லாரையும் பார்த்தது அவ்வளவு மன மகிழ்ச்சியோட இருக்கு. அந்த மன மகிழ்ச்சியோட அடியே நல்லா இப்போ கலாவதி அம்மாவுக்கு எல்லாம் கடும் சுரத்தோட அம்மா வந்து கவனிக்கிறாங்கன்றது அடியன் செய்த பெரிய தவம். அம்மாவுக்கு சுரம் நீங்கணும். அடியன் வந்து திருநீற்று பதிகம் ஏற்கனவே பாடிட்டேன் சுவாமி. சிவச மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஒரு செய்தி என்னன்னா, பக்குவம் ஆகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை தொடர்ந்து என்ன செய்ய தேவையில்லை, மீண்டும் சமைக்க தேவையில்லை. சமையல் இருந்து எடுத்துடலாம், சமையல் அப்படிங்கறதுல இருந்து எடுத்துடலாம், அது பேர் பக்குவம் ஆகிறது. அல்லது மீண்டும் தொழில் செய்ய தேவையில்லை. சமைத்தல் அர்த்தம், இப்போ காய் பழம் பக்குவம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவோம், அது மரத்துல இருந்து பறிச்சிருவோம் இல்லையா? அப்போ இனிமே அது என்ன தேவையில்லை, அதனுடைய அங்க இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட், அதாவது அதுக்கு வந்து சப்போர்ட் எதுவும் தேவையில்லை. இனிமே அது அதை எல்லா விதத்திலையும் நிறைஞ்சு நிக்கிறதுக்கு பேரு தான் பக்குவம். அப்போ இந்த மனசானது இனிமே எந்த வித உணர்வுக்கும் ஆட்பட தேவையில்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வர்றதுக்கு பேர் தான் பக்குவம். மனப்பக்குவம் அர்த்தம், மனசுக்குள்ள இனிமே எந்த உணர்வு வந்தாலும் என்ன இப்படிதான் இருக்கும், இனிமே எந்த உணர்வு வந்தாலும் அது அப்படிதான் இருக்கும்னு சொன்னா அதுதான் பக்குவம். இனிமே என்னதான் வந்து வச்சு நம்ம எரிச்சாலும் அந்த 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 காய் அவ்வளவுதான் வேகும் அப்படின்னா அது என்ன சொல்லுவோம், அதுதான் பக்குவம். இதுக்கு மேல எரிச்சா என்ன ஆயிடும், காய் குழஞ்சிடும் இல்லையா? காய் குழஞ்சிடும். அது மாதிரி அதனுடைய முழு வேகுதல், அதனுடைய மொத்த நிலையும் சரிசமமா அது வந்து தயார் நிலையில, அதாவது உணவு பரிமாறுவதற்கு தயார் நிலையில, தயார் நிலையில எந்த தொழில் இனிமே அது செய்ய தேவையில்லை. அது இனிமே தொழில் செய்தாலும் அதற்கு எந்தவித மாறுபாடு இருக்காதுன்றதுக்கு பேருதான் பக்குவம். அப்போ சுவாமி நமக்கு 5 தொழில் பண்றாரு. என்ன? படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருள் என்ற 5 தொழில் பண்றாரு. 5 தொழில் பண்றப்பையும் இந்த ஆன்மாவுக்கு ஒரு சில மாறுதல் இருக்கு. இந்த 5 தொழில் பண்றப்பையும் இந்த ஆன்மாவுக்கு மாறுதலே இல்ல அப்படின்னா அது பேர் என்னது? 5 தொழில் 2 கவனிச்சுக்கோங்க. இந்த 5 தொழில் பண்ணா எதுவுமே மாற மாட்டேங்குது, அது என்னது? 0 ஸ்டேட்லயும் மாறாது, 100% மாறாது. புரியுதுங்களா? 0% நீ என்னதான் வார்த்தையா சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளைக்கு புரியாது. அப்படி ஒரு பிள்ளைங்க இருக்கும், அது என்ன தொழில் பண்ணாலும் மாறாது. இன்னொன்னு, என்ன தொழில் பண்ணாலும் அது 100% போயிடுச்சு, இனிமே அதுக்கு என்ன தொழில் பண்ணாலும் மாற வேண்டிய தேவையில்லை அப்படின்னு அந்த ஸ்டேட்டுக்கு பார்ப்போம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, சிவபெருமான் கிட்ட 0 ஸ்டேட்ல இருக்கிற யாருமே நிக்க மாட்டாங்க. சிவபெருமான் செய்யற தொழிலுக்கு கண்டிப்பா மாறுதல் இருந்து கொண்டே இருக்கும். அவன் கொடுக்கிற ஒவ்வொரு தொழிலுக்கும் இந்த ஆன்மாவுக்கு சாவித்திரி அம்மா என்னால பார்க்க முடியுது. ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. இந்த ஆன்மாவுக்கு எப்பொழுதுமே என்ன ஆகும், ஒரு மாறுதல் இருந்துகிட்டே இருக்கும். 5 தொழில் பண்றப்ப இந்த ஆன்மாவுக்கு மாறுதல் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல இந்த ஆன்மாவுக்கு 5 தொழில் பண்ணி இதுவே எந்த மாறுதலும் மாறாதுன்னு நிக்குது இல்லையா? அதுக்கு பேரு தான் பக்குவம். அந்த பக்குவத்தை தான் என்ன ஊறும், எந்த நிலையிலயும் நான் மாறாம நிக்கணும், அதுதானே. அல்ல, அப்படியும் சொல்லலாம். நாம உயர்ந்த நிலைக்கு போனதுக்கு அப்புறம் எந்த நிலைக்கு மாற மாட்டோம். இப்ப எந்த நிலையும் மாறாம, இப்ப ஒரு கெட்டது பொருள் இருக்கு, என்ன பண்ணாலும் மாறவே மாட்டேங்குதுன்னா அதுவும் மாறாம தான் நிக்குது. ஆனா நான் சொல்ற மாறாத நிலை என்பது என்னன்னா, நல்ல நிலைக்கு போய் திரும்ப மாறாம அப்படியே நிக்கக்கூடிய நிலைக்கு பேர் என்னன்னா அது என்னது? அது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பிஞ்சு பழம் வாங்கிட்டோம்னா என்னதான் நீங்க புகை போட்டாலும் மாறும், அது என்ன ஆகாது, பழுக்காது. பாத்தீங்களா? சில பழங்கள் பிஞ்சுல வாங்கிட்டு வந்துட்டோம், அது நீங்க என்னதான் புகை போட்டாலும் பழுக்காது, பச்சை பசையில் தான் இருக்கும். வெம்பி சாகுமே தவிர, அப்படியே கருப்பாகி அது அப்படியே இதாயிடுமே தவிர அது பழுக்கிற ரேட்டுக்கு வராது. நான் அதை சொல்லல, அது என்ன பண்ணாலும் மாறாது. நான் சொல்றது பழமானதுக்கு அப்புறம் நீங்க என்னதான் பழமாயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பழுக்க போட்டாலும் என்ன ஆகாது, அது பழங்கிற ஸ்டேட்லயே நிக்கும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு பேரு தான் பக்குவம். அந்த பக்குவத்துக்கு தான் போகணுமே தவிர இந்த பக்குவம் நான் சொல்ல வரல. ஆனா சிவபெருமான் செய்கின்ற தொழில்ல எல்லாருக்குமே என்னதான் வரும், மாற்றம் ஏற்படும். நாம வேணா வாத்தியா இருக்கிறப்போ ஒரு பிள்ளை படிக்காத பிள்ளையை படிக்காம இருக்கிற பிள்ளையை மாத்த முடியாம கூட போகலாம். ஆனா சிவபெருமான் செய்கின்ற தொழில்ல
படிக்காத பிள்ளை கண்டிப்பா படிக்க ஆரம்பிக்குமே தவிர அவன் செய்கின்ற தொழில ஒரு பிள்ளைக்கு கூட என்ன கிடையாது, தோல்வி கிடையாது. அதனால பக்குவம் சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரி நின்று அப்படின்றப்ப தேன் எப்ப ஊறும்னா பக்குவம் பெறும்போது ஊறும். சரி, நாம என்னைக்கு பக்குவம், நீங்க கவனிங்களா, ஒரு நிமிஷம் நான் கவனிக்கலாம். பாப்பா தஸ்தி தண்ணி மூட்டப்பா. இப்போ என்ன ஒரு நிமிஷம் கவனிக்கலாம், ஒரு நிமிஷம். ஆக எங்க அடியார்கள் டிராவல் பண்ணிட்டு கவனிக்கிறாங்க, போய்கிட்டு கவனிக்கிறாங்க, வீட்டுல இருந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ முக்கியமான செய்தி அடியன் பார்த்தவங்க மறந்துட்டு பார்த்தோம், என்ன சொல்ல வந்தேன் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. இல்ல இறைவன் பக்குவப்படுத்துறத பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க ஐயா. இல்ல இப்ப ஒரு வார்த்தை சொல்ல, இறைவன் பக்குவப்படுத்துறவங்க எப்பவுமே தோல்வியில் அடைய மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. சரி, முக்கியமான செய்தி அதான், ஒரு பெரிய விஷயம் மறந்துட்டேன், நான் என்ன சொல்ல வந்தேன்றதை மறந்துட்டேன். சரி, அப்போ இந்த மறந்து வந்துச்சு, ஞாபகம் வந்துச்சு. இப்ப என்னன்னா, நாம என்னைக்கு பக்குவப்பட்டு தேன் ஊறுது, பக்குவப்பட்டு நாம் என்னைக்கு பக்குவப்பட முடியும்? இந்த ஆன்மா என்னைக்காவது பக்குவப்பட முடியுமா? இது அப்படியே ஆடாம அசையாம அப்படியே எந்த இன்ப துன்பம் வந்தாலும் கலங்காம இருக்குது அப்படின்னு நினைச்சு அதுக்கு பக்குவப்படுத்துற. இப்ப நல்லா கவனிங்க. இது பக்குவப்பட்டு தேன் ஊறுறதை விட, நான் தெரியல எல்லாத்துக்கும், பக்குவப்பட்டு இந்த ஆன்மா பக்குவப்பட்டு அதுல தேன் தானா ஊறுறதை விட இதுக்கு தேனை ஊத்தி பக்குவப்படுத்திடலாமா? இது தானா என்னைக்கு பக்குவப்பட்டு அதுக்குள்ள தேனை ஊறி பண்றதை விட நாம என்ன பண்ணுவோம், வெளியே இருந்து தேனை ஊத்தி இத பக்குவப்படுத்திடலாம். அப்போ இந்த ஆன்மா பக்குவப்பட்டதுக்கு வெளியில இருந்து ஒரு தேன் வேணும். அந்த தேன் தான் என்னது, திருவாசகம் என்ற தேன். அந்த தேனை இந்த ஆன்மாக்குள்ள ஊத்திட்டோம்னா இது பக்குவப்படாம இருந்தாலும் தானாலேயே பக்குவப்பட்டோம். அப்போ இது என்னைக்கு பக்குவப்பட்டு தானா தேன் ஊறுறது, அது நடக்கிற கதை இல்லை. இதுவா பக்குவப்பட்டு எந்த இன்ப துன்பம் வந்தாலும் சரியா எடுத்துக்கிற மாதிரி முடிவுகளை ஏற்படுத்தி இது பக்குவப்பட்டு அதுவா தேன் ஊறுறது இந்த ஜென்மத்துல முடியாது. இன்னும் என்ன பண்ணலாம், நாம என்ன பண்றோம், இப்ப பாத்தீங்கன்னா அந்த தர்பூசணி எல்லாம் என்ன பண்றாங்க, அது காயாதான் இருக்கும், அது என்ன பண்ணுவாங்க, ஒரு ஊசியை போட்டு பழமாக்கிடுவாங்க, ரைட்டா? அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், கல்லை பிசைந்து கனி ஆக்கின்றோம். யாரு? பெருமான் நம்ம என்ன பண்றான், கல்லை பிசைந்து கனி ஆக்குறான். என்ன பண்ணுவாங்க, நீங்க பாத்தீங்களா, ஒரு காய் பழம் வாங்க என்ன பண்ணுவோம், ஒரு காயா இருக்கு பழம், அதை நாளைக்கு சாப்பிடணும், என்ன பண்ணுவோம், நம்ம லேசா கொஞ்சம் பிசைஞ்சு வச்சு நைட் வச்சுட்டு வச்சுக்கோங்க, காலை என்ன ஆயிடும், வேகமா காயாயிடும். பாத்துறீங்களா, செஞ்சிருக்கீங்களா எல்லாரும்? நார்மலா ஒரு வாழைப்பழம் வாங்க ரொம்ப காயா இருக்கு ஒரு மாதிரி, அப்ப லேசா பிசைஞ்சிட்டு வச்சுட்டோம்னா மறுநாள் காலையில அது வெம்பி படுத்தும். அது மாதிரி நம்மள என்ன பண்றான் பெருமான், கல்லை பிசைந்து கனியாக்குகின்றான். அதனால நான் ஒண்ணு கவனிச்சுக்கோங்க, நாம பக்குவப்பட்டு தானா தேனூர் பொருள். பூவெல்லாம் என்ன பண்ணுது, மலர்கள் என்ன பண்ணுது, அது தனியா தானா பக்குவப்பட்டு மலர்றப்போ தேன் அதுக்குள்ள ஊறுது. அப்படியெல்லாம் நமக்கு வர முடியாது. ஆனா நாம என்ன பண்றாரு சுவாமி, நமக்கு தேனை உள்ள ஊத்தி பக்குவப்படுத்துற மாதிரி தேன் என்பது திருவாசகம். அந்த திருவாசகத்துல உள்ள அந்த, ஏன் திருவாசகத்தை தேன்னு சொல்றோம், தேன்னா என்ன அர்த்தம், தேன்னா தொடர்ந்து ஒரே பொருளா வந்துட்டு இருக்கும். ஊத்துனோம்னா தானும் கிடையாது, தன்னை விழுந்து, அதுவும் ஓகே. அப்போ தேன் நீங்க பாத்தீங்கன்னா ஊத்தணும்னா அப்படியே விடாம அப்படியே ஒரே மாதிரி விழுந்துட்டே இருக்கும். அது போல நீங்க முழுக்க திருவாச திருப்பினே என்ன வரும், ஒரே மாதிரி சிவா சிவா சிவபெருமான் சொல்லிட்டே இருக்கும். நீங்க தேவாரம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, தேவாரம் ஒரு இடத்துல என்ன பண்ணுவாரு, தனக்காக ஒரு இடத்துல பாட்டு, ஒருத்தவங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு நோய்க்காக விண்ணப்பம் வைப்பாங்க, வைக்கிறாரா இல்லையா? நம்மளுடைய சுவாமி வைக்கிறாரு, நோய்க்கு ஒரு முயலக நோய் தீர்க்கிறதுக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு. ஒரு பெண்ணை எலும்புல இருந்து ஒரு பெண்ணை கொண்டு வர்றதுக்கு ஒரு அப்போ டாஸ்க் இருக்கு, உள்ளுக்குள்ள நிறைய டாஸ்க் இருக்கு. ஆனா சிவத்தை பற்றி தான் இருக்கு, ஆனா டாஸ்க் நிறைய இருக்கு, ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கு. ஆனா திருவாசகம் எங்க திருப்பினா என்னதான் வரும், சிவபெருமான் தான் வேண்டும். எந்த இடத்துலயும் இன்டரப்ட் ஆகாம ஒரே லைன்ல வரனால இது தேன், வேற ஒன்றும் இல்லை. தேவாரங்களும் சிவபெருமானை பத்தி பேசினாலும் முன்ன பின்ன பேசுது, ஆனா இது ஒரே மாதிரி பேசுறதுனால இது என்னது, தேன்னு சொல்றோம். அதனால என்ன சொல்றாங்க, எப்போதும் தேன்புரையும் சிந்தையராய், எப்போதும் தேன்புரையும் சிந்தையராய். அப்ப என்ன அர்த்தம், நாம பக்குவப்பட்டு தேனை ஊத்த வேணாம், தேன் ஊற வேணாம், தேனை உள்ளுக்குள்ள ஊத்திக்கிட்டே இருந்தா இது ஆன்மா என்ன ஆயிடும்,
சிவபெருமான்ற தேனை அந்த ஆன்மாவுடைய சிந்தையில ஊத்திக்கிட்டே இருந்தா இது என்னவாயிடும்? இந்த ஆன்மா பக்குவப்பட்டு போயிடும். பக்குவமாயிடும். அதனால இந்த ஆன்மாவுக்கு தேன் ஊத்திக்கிட்டே இருக்கணும். என்ன தேனு? எதுக்குள்ள தேன் ஊத்தணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு கீழே பாக்ஸ்ல தேன் ஊத்தணும்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணும்? எடுக்கிறேன்னு சொல்லி பாட்டில போட்டு கீழே உடைச்சிருங்க. அதனால ஒசரமா 3வது பரன்ல தேனை ஊத்தி வச்சுட்டோம்னா என்ன ஆகும்? தேன் அப்படியே பத்திரமா இருக்கும். அது மாதிரி நம்ம மனசுல தேன் ஊத்தம் என்ன ஆயிடும்? அது கீழே இருக்கிற டப்பா யாராவது எடுத்து கீழே ஊத்திட்டு போயிடுவாங்க. அப்போ மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்லக்கூடிய 4 அடுக்குல சித்தம்ன்ற உயர்ந்த அடுக்குல தேனை ஊத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, யாரும் என்ன பண்ண முடியாது? அத அசைக்க முடியாது. மனத்துல தேன் ஊறுறதை விட, நம்மளுடைய புத்தியில தேன் ஊறுறதை விட, நம்மளுடைய அகங்காரத்துல தேன் ஊறுறதை விட, நம்மளுடைய சித்தம் என்ற சிந்தையில என்ன பண்ணோம்? தேன். அதனாலதான் சித்தத்தை சிவன்பால் வைத்தார்க்கும் அடியேன். சித்தத்தை சிவன்பால் வைத்தார்க்கும் அடியேன். ஏன்? சித்தம் தான் உயரமா இருக்கும். அந்த ஒசரமான இடத்துல சிவத்தை போய் வச்சுன்னு வச்சுக்கோங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அசைக்க முடியாது, அது அப்படியே நின்றும். அது மாதிரி நம்மளுடைய தேன் எங்க ஊற வைக்கணுமா? சிந்தையில ஊற வைக்கணும். சிந்தைனா என்னது? சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்றோம்ல, இந்த காலத்துல சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்றோம். அந்த சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போய் என்ன பண்ணிடணுமா? நம்மளுடைய சிவபெருமான நாம ஊற வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஆன்மாக்கு என்ன வந்துருமா? பெரிய. அப்போ எப்போதும் தென்புரையும் சிந்தையராய் அவருடைய அந்த பெண் எப்படி இருக்கலாம்? எப்பொழுதும் அவருடைய சிந்தையில தேன் புரைந்து கொண்டே இருக்கான், ஊறிக்கொண்டே இருக்கான். தெய்வ பெண். அப்படி இருந்தா அந்த பெண்ணுக்கு என்ன பேரு? அப்படின்னா எப்பொழுதும் தன்னுடைய சிந்தையில தேன் ஊறிக்கிட்டே இருந்தா அந்த பெண்ணுக்கு பேர் என்ன? தெய்வ பெண். தெய்வ பெண்றாங்க. இப்ப கவனிங்க, தெய்வத்துக்கும் இறைவனுக்கும் என்ன வித்தியாசம்? தெய்வத்தை எந்த நேரம் சிந்தையிலே வச்சிருக்கிறதுனால அவங்க தெய்வ பெண் சொல்றாங்க. இப்போ கண்ணகி யாருன்னா தெய்வ பெண். கண்ணகி தெய்வத்தை விட ஒருபடி மேல். ஆமா, இல்ல நான் கவனிங்க, கண்ணகின்னு சொல்றோம்ல, கண்ணகி யாரு? கற்பிலே சிறந்தவள். அவ என்ன பண்ணுவோம்? தெய்வ பெண்ணாக்குறோம். ஓகேவா? சரஸ்வதி அவ கலைகள்ல சிறந்தவள். அவ யாரு? தெய்வ பெண். மகாலட்சுமி அவ யார்? எதுல சிறந்தவள்? அவ செல்வத்துல சிறந்தவள். அதனால அவ தெய்வ பெண். தெய்வ பெண் என்னன்னா தெய்வத்தினுடைய தன்மையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆன்மா. ஆனா இறைவன் யாரு? ஆன்மாவா? கிடையாது. இறைவன் யாரு? ஆன்மாவு. அவன் எல்லாவற்றையும் கடந்து நிற்கக்கூடிய ஆற்றலுடைய அவன் தான் யாரு? இறைவன். புரியுதுங்களா உங்களுக்கு? இறைவனுக்கும் தெய்வ பெண்ணுக்கும். தெய்வ பெண்ணா யாருன்னா சிவபெருமான அவன் உயர்ந்த தெய்வம்னா உயர்ந்தவன் அர்த்தம். உயர்ந்த அர்த்தம். உயர்ந்த பெண் தெய்வ பெண்ண. தெய்வ புலவர் யார தெய்வ புலவர்? திருவள்ளுவர் சொல்லுங்க. அதே மாதிரி தெய்வ புலவர் சேக்கிழாரையும் தெய்வ புலவர்னு சொல்லுவோம். சேக்கிழார் என்ன சொல்றோம்? தெய்வ புலவர்னு சொல்றோம். அப்போ தெய்வ அப்படின்னா உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். உயர்ந்த. அப்ப அந்த தெய்வ பெண்ணாக இருக்கிற யாரு? எப்பொழுதும் தேன்புரையும் சிந்தையராய் தெய்வ பெண் ஏத்து இசைப்ப எல்லாரும் போற்றுகின்ற வகையில் இருக்கக்கூடிய பெண்ணே, உனக்கு சிவபெருமானுடைய வாகனம் என்ன தெரியுமா? சிவ வாகனம் என்பது வான் புரவி ஊரும் மகிழ்ந்து. அவன் என்ன பண்றான்? இந்த வானத்தையே புரவியாக வைத்திருக்கின்றான். யாரு? சிவபெருமான் என்ன பண்ணிருக்கான்? இந்த வானத்தையே புரவியாக வைத்து வான் புரவி ஊரும் மகிழ்ந்து. போன வட்டம் என்ன பார்த்தோம்? ஆனந்தத்தையே ஆறாக வைத்திருக்கின்றான் பார்த்தோமா? சிவபெருமானுடைய ஆறு எது? ஆனந்தத்தையே ஆறாக வைத்திருக்கின்றான். அடுத்து அவனுடைய ஊர் எது? உத்தரகோச மங்கையே ஊராக வைத்திருக்கின்றான். அவனுடைய நாடு எது? தென்பாண்டி நாடையே நாடாக. தென்பாண்டி நாடு என்ன சாமி அர்த்தம்? தென்பாண்டி நாடு என்ன அர்த்தம்? மதுரை ஐயா. மதுரை. அதுக்குரிய உட்பொருள் ஞானம் ஐயா. ஞானம்ன்றது தென்னு. பாண்டினா ஐயா பழமையாங்க ஐயா. பிரிந்து தெளிந்த. பாண்டினா பிரிந்து தெளிந்த அப்படின்னு அர்த்தம். பாண்டினா அர்த்தம் விரிந்து தெளிந்த. தென்னுன்னா ஞானம். ஞானம் விரிந்து தெளிந்த இடத்துல பெருமான் ஊர்ல இருப்பான். அதான் தென்பாண்டி நாடு. உத்தரகோச மங்கைன்னு என்னது?
உத்தரகோச மங்கை. உயர்ந்த ஆஹ் தெளிவான மனம், ஆகா 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 அருள் நிறைந்த மனம். அருள் நிறைந்த மனம் தான் உத்தரகோச மங்கை. அருள் நிறைந்த மனத்தையே ஊராக வைத்திருக்கின்றான், ஆனந்தத்தையே ஆறாக வைத்திருக்கின்றான், முக்தியையே மலையாக வைத்திருக்கின்றான். இப்ப என்ன சொல்றோம், வானத்தையே குதிரையா வச்சிருக்கான். சிவபெருமான் என்ன பண்றான், அவன் சிவபெருமானுடைய வாகனம் என்ன தெரியுமா? நீ நினைக்கிற மாதிரி ரிஷபம் கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி யானை கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி குதிரை கிடையாது. வான் புரவி ஊரும் மகிழ்ந்து வானத்தையே என்ன வச்சிருக்கான், குதிரை மாதிரி. ஏன் நீங்க நினைக்கிறீங்க? இது நான் யோசிச்சு பார்த்தேன், வானம் ஸ்டாண்ட் ஸ்டில்லா தானே நிக்குது. ஆமாவா தானே, வானம் நிக்கதானே செய்யுது. மூவானா தானே குதிரை. என்ன பாருங்க ஒரு நிமிஷம், வானம் பாக்குறப்ப அப்படியே நிக்குது, ஸ்டில்லு மாதிரி நிக்குது. இப்படியே மூவ் ஆனா தானே அது ஊறுதல். அது மூவ் ஆக மாட்டேங்குது. அது எப்படி ஊறுதுன்னா, வானம் நகர்ந்து கொண்டே இருக்கான். வானம் அடியார்கள் ஒரு நிமிஷம் வாய்ப்பு இருந்தா என் கூட இணைந்திருக்கலாம். இந்த ஒரு செய்தி, இது சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ண செய்தி. வானம் என்ன, வானம்னா முதல்ல என்னது, வானம்னா என்னது சரியா சொல்லுங்க. நான் ஏற்கனவே வானத்தை பத்தி சிந்திச்சிருக்கோம். வானம்னா என்ன? பறந்து விரிந்து வெற்றிடம் ஐயா, வெற்றிடம். பரவெளி. வானம் அப்படின்றது வெற்றிடம். நம்ம என்ன சொல்லிருக்கோம்? பரவெளி. ஐயா வானம்னா அனைத்தும் அதனுள் அடக்கம் ஐயா. ஆஹா ஆஹா, எல்லா பொருளுக்கும் இடம் கொடுத்தா, ஆஹா ஐயா சொல்லிட்டாங்க ராகவன் ஐயா, எல்லா பொருளுக்கும் இடம் கொடுத்தா அது பேரு வானம். எல்லா பூதங்களுக்கும் இடம் கொடுக்கணும், எல்லா பூதங்களுக்கும் இடம் கொடுத்தா அது பேர் என்னது, வானம் சொன்னோம். அந்த என்ன ஆகுது, நம்மளுடைய கவனம் என்ன, எல்லாரும் இந்த வானம் என்ன பண்ணுது, எல்லா பொருளுக்கும் இடம் கொடுக்குது இல்ல, அதனால இந்த எல்லா பொருளும் என்ன பண்ணுது, நகருது. எல்லா பொருளும் நகர்ந்து கொண்டே இருக்கு. நல்லா கவனிங்க, எல்லா பொருளும் நகர்ந்து கொண்டே இருக்கு. எல்லா பொருளும் நகர்ந்து கொண்டா வானம் என்ன ஆகுது, அதனுடைய ஸ்பேஸும் நகருது. ஸ்பேஸ் நகருதுன்னு சொல்லுவதுதான் பிக் பேங் தியரியே. பெருவெடிப்பு கொள்கை சொல்றோம்ல, ஆங்கிலத்துல பிக் பேங் தியரின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பெருவெடிப்பு கொள்கை அது என்ன சொல்லுது, வானம் நிகழ்ந்து கொண்டே இருக்கு. இன்னைக்கு இருக்கிற வானம் என்ன ஆயிட்டு இருக்கு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விரிந்து அந்த சராசரமும் அதுக்குள்ள நகர்ந்து கொண்டே இருக்குன்றாங்க. அப்ப வானம் நகர்ந்து எப்படி நகருது, ஊர்வது போல நகருதான். வானம் எப்படி ஊர்வது போல நகருதான். அதனால வான் புரவி ஊரும் மகிழ்ந்து. அப்போ வானத்தையே தன்னுடைய குதிரையா வச்சு ஓட்டிட்டு இருக்கான பெருமான். வானம் தான். அப்போ வானத்தை குதிரையா வச்சு ஓட்டுறோம்னா ஓட்டுறவன் எவ்வளவு பெருசு. வானம் எல்லா பூதங்களுக்கும் எது அடைக்கலாம், எல்லா பூதங்களும் எதுக்குள்ள போட்டுடலாம், ஆகாயத்துக்குள்ள போட்டுடலாம். எல்லா பூதங்களையும் வானத்துக்குள்ள போட்டுடலாம். அந்த வானத்துக்கு மேலேயே உட்கார்ந்து வானத்தையே சவாரி செய்யறான்னா அவனுடைய ஆளுமையும் அவனுடைய விரிவும் அவனுடைய உயர்வும் நம்மளால யோசிக்க முடியுதா? வானத்தையே யோசிக்க முடியல. ஆனா அவன் என்ன பண்றான், வானத்தையே தன் குதிரையா எடுத்துக்கிட்டு ஓட்டு சாரத்தியம் பண்றான். அப்படின்னா அப்ப என்ன, அத்தனை வானத்துக்குள்ளதான் இருக்கு. சரம் அசரம் என்று சொல்லுகின்ற எல்லா அண்டம் எல்லாம் இருக்கு. அண்டம் இருக்கு. சரம்னா என்ன அர்த்தம், சரம்னா ஓடுதல், அசரம்னா என்ன அர்த்தம், ஓடாம நிக்கிறது. அண்டம்னா என்னது, நம்மளுடைய புவி. ஆக அண்டம் கூட்டல் அந்த சராசரமும் எதுதான், வானத்துக்குள்ள அடக்கம். அந்த வானத்தையே குதிரையா ஓட்டுறான்னா அப்ப அவன் எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவன் தெரிஞ்சுக்கணும். அப்ப சிவபெருமானுடைய குதிரை எது, சிவபெருமான குதிரை எது சாமி, வானம். வானம் தான். ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் குதிரைனா என்ன பண்ணும், மாறிக்கிட்டே இருக்கும். அதனால சிவபெருமான் அவன் ஓட்டுற குதிரை நமக்கு பூமி எவ்வளவு வேகமா சுத்துது, நம்ம பூமி சுத்துதான்னு கேட்டா தெரியல. ஆனா பூமி வேகமா சுத்திட்டு இருக்கு. வெளியில இருந்து பார்க்கும்போது அது போல இந்த வானம் நகர்வது எப்படி இருக்குன்னா, மெதுவா நகர மாதிரி தெரிஞ்சாலும் அதனுடைய ஸ்பீட் எவ்வளவு சொல்றாங்க, மற்றதை கம்பேர் பண்றப்போ எவ்வளவோ ஃபாஸ்டா போயிட்டு இருக்கான். புரியுதுங்களா நான் சொல்றது? அது சயின்டிபிக்கலா சொல்றாங்க. அப்போ நம்ம சொல்ல வந்தது என்னன்னா, எப்படி சிவபெருமானுக்கு விரிந்து பறந்து விரிந்த ஞானமே அவனுடைய நாடாகவும், அருள் நிறைந்த மனமே அவனுக்கு ஊராகவும், ஆனந்தமே ஆறாகவும், முக்தியே மலையாகவும் இருப்பது போல வானே அவனுக்கு குதிரையா இருக்கு. வானமே அவனுக்கு குதிரையா இருக்கு. அப்போ கவலைப்பட வேணாம். சிவபெருமான என்ன, வானத்தை பார்த்தா என்ன இருக்கு, அவனோட வாகனம் குதிரை தான் இருக்கு. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணிட்டு இருக்கான், நம்மள
வழி நடத்திக்கிட்டு நினைக்கும் போது, வானத்தை பார்க்கும் போதெல்லாம் என்ன தோணணும்? சிவபெருமானுக்குள்ள நாம வழி நடந்து போயிட்டு இருக்கோம். பெருமானே, நீ என்னை வழி நடத்திட்டு இருக்க, குதிரை சவாரி பண்ணிட்டு இருக்க, அதுக்குள்ள நானும் தான் இருக்கேன். நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். சாமி வந்து தானனை முன் படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து வானென வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மழை உத்தமனே சொல்றோம் இல்லையா? அப்போ யாருக்கு அனுப்பிச்சாரு வாகனம்? யாருக்கு வாகனம் அனுப்பிச்சாரு? சுந்தரருக்கு வாகனம். என்ன வாகனம் அனுப்பிச்சாரு? வெள்ளை யானைய வாகனம் அனுப்பிச்சாரு. நமக்கு என்ன வாகனம் கொடுத்திருக்காரு சாமி? நமக்கு எல்லாம் என்ன வாகனம் கொடுத்திருக்காரு? எவ்வளவு பெரிய, அவருக்காவது குட்டி, நமக்கு எவ்வளவு பெரிய வாகனம்? வானமே அவனுடைய வாகனமா கொடுத்திருக்கான். அப்போ நாம் எவ்வளவு பேரு பெற்றவர்கள் நினைக்கிறோம் நம்ம. அப்போ சிவபெருமான் நமக்கு எப்ப மன வருத்தம் வந்தாலும் வானத்தை பார்த்து என்ன தெரியும்? ஆகா, நம்மள சாரத்தியம் பண்ணிட்டு இருக்கான் பெருமான். பெருமானுடைய சாரத்தியத்துக்கு கீழே தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, பெருமானை நாம் பற்றலாம் அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாடு நமக்கு தோணணும். அப்போ வான் புறவி. அப்போ பெருமானுடைய நாமங்கள் எது? நீங்க தான் சொல்லணும். பெருமானுடைய நாமங்கள் எது? ஆஹா, செம்பெருமான், செம்பெருமான் தான். வெள்மலரான் பால்கடலான்றது அவன் பேர் கிடையாது. வெள்மலரான் பார்க்கடலான்றது யாருன்னா, வெள்மலரான்றது வந்து பிரம்மன், பார்க்கடலான்றது திருமால். அது அவன் பேர் கிடையாது. அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? எம்பெருமான் தேவர் பிரான்னு சொல்றாங்க. அப்போ சிவபெருமானோட பேரு ஆரூரன் செம்பெருமான், எம்பெருமான் தேவர் பிரான். இது நானும் அவனோட பேரு. அவனுடைய நாடு கரெக்டா சொல்லணும். உத்தரகோசமங்கை. ஊர் அது. நாடு 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 கரெக்டா சொல்லுங்க. விரிந்து தெரிந்த ஞானம். அந்த ஞானமே அவனுக்கு ஊரு. விரிந்து தெளிந்த ஞானமே அவனுடைய ஊரு. அந்த இடத்துல அவன் எப்பயுமே இருப்பான். சரிங்களா? அடுத்தது ஊரு. அருள் நிறைந்த மனம் ஊரு. எது? ஆறு. ஆமா, உத்தரகோசம். ஆறு எது? ஆனந்தம் தான் ஆறு. அதனாலதான் நமக்கு ஆனந்தத்தை வாரி வாரி வழங்குவான். அதனால ஆனந்தம் ஆறு. எது மலை? அருள். முக்தி. முக்தி அருள்கின்றது. அந்த முக்தி தான் அவனுடைய மலை. முக்தி தான் அவனுடைய மலை. அருள் வந்து ஏற்கனவே சொன்னு சொல்லிட்டோம், ஊருன்னு சொல்லியாச்சு. அருள் நிறைந்த மனம் ஊருன்னு சொல்லியாச்சு. முக்தி என்பது அருள். முக்தி தான் அவனுடைய மலை. அடுத்து அவனுடைய குதிரை எது? வானம். வானம். வானம் தான் அவனுடைய குதிரை. அப்போ வானமே பெருசு, அதையே ஓட்டானா அவன் எவ்வளவு பெருசு. ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆரறிவார் அந்த அகலமும் நீனமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேறறியாமை விளங்குகின்றோமே. அப்பேற்பட்ட ஆற்றலுடையவர் பெருமான். அடுத்த பாடல் மட்டும் பாடலாம். கோல் தேன் மொழிக்கில்லாய் கோதில் பெருந்துரை கோல் பாடலாம். யாராவது ஒருத்தவங்க வாய்ப்பு இருந்தா பாடுங்கம்மா. பாடுறீங்களா? சாவித்திரிமா பாடுறீங்களா? பாடுறேன் ஐயா. கோல் தேன்மொழி கிள்ளாய் கோதில் பெருந்துரை கோன், மாற்றாரை வெல்லும் படைப்பகராய் ஏற்றார் அழுக்கடையா நெஞ்சுருக மும்மலங்கள் பாயும் கழுக்கடை கான் கை கொள்படை. சிவபெருமானுடைய படை எதுன்னு கேக்குறாங்க. அவனுக்கு என்ன படை? அவனுக்கு யானை படையா, குதிரை படையா, காலாட்படையா, இல்ல இது பெரிய பெரிய மந்திரிகள் நிறைந்த படையா? எது அவனுடைய
மாற்றாரை வெல்லுகின்ற படை எது அப்படின்னு கேட்கிறாங்க. சிவபெருமானை மாற்றாரை வெல்லுகின்ற படை எது? அதுக்கு கோள் தேன் மொழிக்கில்லாய். அந்த நிறைய தேன் இருக்கு, நிறைய தேன். அதுல இருக்கிறதுலே சிறந்த தேன் எது? கோள் தேன், கொம்பு தேன் சொல்றாங்கல்ல, ஒரு கொம்புல தொங்கிட்டு நிக்கல, அந்த தேன் தான் சிறந்த தேனா. கோள் தேன் சொல்லுவாங்க. அது பேர் கொம்பு தேன். என்ன பண்ணும்? பெரிய ஒசரமான கொப்புல அந்த தேன் எல்லாம் தேனீகள் எல்லாம் சேர்த்து. அப்போ அந்த கோள் தேன் நிறைய தேன் இருக்கு. தேன்லயே பாறைக்குள்ள இருக்கிற தேனு, அப்புறம் வேற என்ன சொல்றாங்க, இந்த பூ அந்த வெடிப்புக்குள்ள இருக்கிற தேனு, அந்த மாதிரி நிறைய தேன்கள் இருந்தாலும் இந்த கோள் தேன் ரொம்ப தித்திப்பான தேனா இருக்கும், ரொம்ப சிறந்த தேனா இருக்கும். கோள் தேன் மொழி கில்லாய். கில்லாய்ன்றது யாருதான்? கிளிக்கு பேரு, இன்னொரு பேரு கில்லாய்னு பேரு. அப்போ இந்த கோள் தேன் போன்ற ரொம்ப இனிமையான உயர்ந்த மொழிகளை உடைய கிளியே. அப்ப நம்முடைய மொழி எப்படி இருக்கணும்? நம்ம கிட்ட வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? கோள் தேன் போல இருக்கு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? தேன் போல. சாமி என்ன தெரியுமா? தேன் போல இனிமையாக இருக்கும். ஆமா, உயர்ந்த தேனுக்கு, கோள் தேனுக்கு உயர்ந்த தேன்னு ஒரு பேர். உயர்ந்த வார்த்தைகள் இருக்கணும், இனிமையான வார்த்தைகள். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கிட்ட இனிமையான வார்த்தைகள் வந்தது அப்படின்னா நாம யாரு? நாம இறைவன் இறைவியாகிய பராசக்தியினுடைய கையில இருப்பதற்கு தகுதி வாய்ந்த கிளி போன்றவர்கள் அர்த்தம். அன்னை பராசக்தி கோயிலுக்கு போறது, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறது பெரிய விஷயம் இல்ல. மீனாட்சி கையில கிளியா இருக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும். எப்பொழுதுமே என்ன சொல்லணும்? இனிமையான சொற்களை பேசுனா அம்மா கையிலேயே இருக்கிற மாதிரி. யார் கையில? அன்னை மீனாட்சியோட கையிலேயே இருக்கிறதுக்கு சமம். அதனால அடியார்கள் என்ன செய்யுங்க? முடிந்த அளவுல இனிமையான சொற்களையும் உயர்ந்த சொற்களையும் பேசுங்க. அப்படி பேசுனீங்கன்னா அன்னை பராசக்தி கையில நீங்களும் ஒரு கிளியா இருப்பீங்க அப்படிங்கிறது ஒரு திண்ணமான ஒரு செய்தி. அதனால கோள் தேன் மொழிக்கில்லாய் போதியில் பெருந்துரை கோன். போதுன்னு என்னது? குற்றம். குற்றமில்லாத பெருந்துரை கோன். பெருந்துரை தன்னுடைய பெருந்துறையிலே மன்னனாகக்கூடிய பெருமான் மாற்றாரை வெல்லும் படை பகராய். மாற்றார் வருகின்றவர்களை வெல்லுகின்ற படை. யாரெல்லாம்? படைப்பகராய். ஏற்றார் அழுக்கு அடையா நெஞ்சுருக மும்மலங்கள் பாயும் கழுக்கடை தான் கைக்கொள் படை. அப்போ இது எப்படி சிவபெருமானுடைய படை எது அப்படின்னு கேட்கும்போது, மும்மலங்களையும் நீக்குகின்ற. இப்போ நீங்க படையில வெண்டுட்டீங்கன்னா எதுதான்? எந்த மலத்தை தான் வெல்ல முடியும்? ஒரு மலங்கள் நம்மளுடைய மலங்கள், மாயா மலங்கள் 6 இருக்கு. என்ன? கோபம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், அப்புறம் இன்னொன்னு மோகம். அப்போ இந்த 6 விதமான இந்த 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 நோய்களை நீக்க நம்ம போர்ல வெண்டுட்டா என்னதான் பண்ண முடியும்? கோபத்தை தான் நாம நீக்க முடியுமே தவிர அவங்க எல்லாருடைய மனசை வெல்ல முடியுமா? ஒரு படையில நீங்க வெண்டுட்டீங்க, படையை வென்று நீங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நீங்க பிடிச்சிட்டீங்க. அப்ப அந்த மக்களுக்கு மனசுக்குள்ள என்ன இருக்கும்? வருத்தம் இருக்கும். ஆமா, நம்மள இவங்க என்ன பண்ணிட்டாங்க? சிறை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? இப்போ நம்மள பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன இருக்கும்? வருத்தம் இருக்கும். நமக்கு அடுத்த பிள்ளைக்கு நம்மளோட பேரம் பேத்திக்கலாம் எப்படி ஆயிடும்? ஒரு பேச்சு நம்ம இருக்கிற ஸ்டேஜ்ல ஒரு மன்னன் நம்மளை பிடிச்சிடலாம், நம்ம வருத்தப்படுவோம். ஐயோ, நம்ம வேற நாட்டு அரசன் நம்மளை பிடிச்சிட்டானே, அவனுக்கு அடிமையா இருக்குமே நம்ம வருத்தப்படுறோம். நம்மளோட பேரம் ஒரு 3-4 தலைமுறை கடிச்சு நம்மளாம் போயிடுவோம். அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? அது வெறுப்பும் கோபமா இருப்பாங்க. இல்ல அவங்களுக்கும் அது சொந்த நாடு மாதிரி மறந்துடுவாங்க. சொந்த நாடு மறந்துட்டு அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? இதுதான் நம்ம சொந்த நாடு போல, இவன் தான் நம்ம சொந்த அரசன் போல அப்படின்னு நினைச்சோம். சொல்லி கொடுக்கலன்னா அது மாதிரி நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளுடைய அரசனா இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் நம்மளை பிடிச்சிருந்தான். பெரிய பெரிய அருளாளர்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஐயோ நம்ம ஆணவத்து கூட இருக்கோமே அப்படின்னு நினைச்சு அவங்க ஆணவத்தை படைப்பு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? 4வது 3வது ஜென்ரேஷன்ல ஆணவம் தான் நம்முடைய அரசன் போல. நமக்கு தெரியாது ஆணவம் தான் நம்ம அரசன் போல, பரவாயில்ல அவங்ககிட்டே நம்ம அடிமையா இருந்தோம், ஜாலியா தான் இருக்குன்னு சொல்லி சிவபெருமான் பக்கமே போறது இல்ல. நாம என்ன பண்றோம்? ஆணவத்தையே அரசனாக, இருளையே அரசனாக நினைச்சு நம்ம என்ன பண்றோம்? வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் இப்ப நாம செஞ்சிருக்கோம். அதனால அந்த இருளை கிழிப்பதற்காக, அந்த இருளை அழிப்பதற்காக பெருமான் ஒரு படை வைத்திருக்கிறான். அந்த படையத்தான் நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்த வாரம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த திருத்தசாங்கம் என்பது என்னன்னா, நாம பெருமானுக்கு எப்பொழுதுமே
அடிமை முறைமை தான். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அடிமை முறைமை தான் எதை நீக்கும்? நம்மளுடைய ஆணவ இருளை நீக்கும் அப்படின்னு சொல்ல. பெருமானுக்கு சொல்லுகின்ற எல்லாமே அவனுடைய நாடு, அவனுடைய ஊரு, அவனுடைய ஆறு, அவனுடைய மலை, அவனுடைய அந்த ஊருகின்ற அந்த வாகனம், இது எல்லாமே பெருமானுக்கு எப்பொழுதும் நிரந்தரம். பெருமானுக்கு வானன்ற குதிரை நினைச்சு பாருங்க. சப்போஸ் நீங்க சொல்லுங்களேன், இப்ப கவனிங்க, இப்ப நான் இந்த 6வது பாட்டுக்கு பொருள் சொல்லும் போது பெருமானுடைய வாகனம் குதிரைன்னு சொல்றேன்னு ஒரு பேச்சுக்கு, அது என்ன போட்டிருக்கு? புறவின் தானே போட்டிருக்கு. பெருமானுடைய வாகனம் குதிரைன்னு போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த குதிரை, அந்த தசாங்கம் நிக்குமா? ஏன் நிக்காது? ஏன் நிக்காது? ஐயா அது பிறப்பு இறப்பு உண்டு, பிறப்பு இறப்பு உண்டு. அந்த குதிரைக்கு என்ன உண்டு? அந்த குதிரையை ஒரு குதிரை என்ன பண்ணலாம்? அது அழிஞ்சு போயிடலாம். உலகம் அழியும் போது என்ன ஆகும்? உலகம் அழியும் போது அந்த குதிரையும் அழிஞ்சிரும். அப்ப அழிஞ்சிருச்சுன்னா அவன் எதுல போவான்? கேட்கலாம்ல. ஆனா வானமும் அழியத்தான் செய்யும். வானம்ன்ற பூதத்தையும் அவன் அழிக்கதான் செய்வான். ஆனா வானத்துக்கும் வானமா விளங்குகின்றவன் யாரு? சிவபெருமான். வானா விளங்குகின்றவன் சிவபெருமான். அதனாலதான் அவன் இருக்கிற வெளிக்கு பேர் என்ன சொல்றோம்? பரவெளின்னு சொல்றோம். பரன்னு அர்த்தம். பரனா உயர்ந்தன்னு அர்த்தம். உயர்ந்த. அப்போ நாம பாக்குற வெளி, இந்த வானம் இருக்குல்ல, அது உயர்ந்த வெளி இல்ல. அது ஹைட்ல வேணா உயர்ந்து இருக்கலாம், சத்துவத்துல அது சிறுசுதான். ஆனா அதையும் தாண்டி அதுக்கும் அதுக்குதான் அப்பாலுக்கு அப்பாலாய், அணுவுக்கு அணுவாய், அப்பாலுக்கு அப்பாலாய், கணுமுற்று நின்ற கரும்புள்ளே நின்று, சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அப்படின்னு இதுல சொல்றாங்க. ஔவையார் அகவல், விநாயகர் அகவல் ஔவையார் சொல்றாங்க. விநாயகர் அகவல் ஔவையார் சொல்றாங்க இல்லையா? கருமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி. அது போல அவன் அப்பாலுக்கு அப்பாலா நிக்கிறான். அப்போ அப்படி சொன்னாதான் அது என்ன ஆகும்? அதுக்கு பொருத்தமா இருக்குமே தவிர அவனுக்கு வாகனம் குதிரைன்னு சொல்லக்கூடாது. அவனுக்கு வாகனம் ரிஷபமா, அவனுக்கு வாகனம் ரிஷபமா, அவனுக்கு வாகனம் எது வாகனம்? கரெக்டா சொல்லுங்க. ரிஷபத்துக்கு பதில் என்ன இருக்கு? விடை ரிஷபம் ஒண்ணுதானே? வானம் தாங்கய்யா. என்ன சாமி? என்ன சாமி? வானம் வாகனம். இதுல அசாங்கத்துல வான வாகனம். நார்மலா ரிஷபம் சொல்றோம்ல, ரிஷபத்துக்கு என்ன பொருள்? அறம். காளை மாடு. ஐயா காளை மாடு சொல்லக்கூடாது. ரிஷபத்துக்கு என்ன பொருள்னா அறம் தான். அறமும் தர்மமும். அறம் அப்படிங்கிறது அறத்தை தான் அவன். அறம் தான் எந்த வடிவத்துல வருது? அறம் அப்படிங்கிறது தான் காளை வடிவத்துல வருது. அதனால அறம் எப்பொழுதுமே என்ன ஆகாது? அழிவுக்கு உட்படாது. அதனாலதான் அந்த வாகனமா வச்சிருக்கான். அதனாலதான் நம்ம செய்கின்ற, நீ ஏதாவது நல்ல செயல் செஞ்சீங்கன்னா அந்த செயல் என்ன ஆகாது? அறச்செயல்கள் செய்து அது எப்பொழுதும் அழிவுறாது. நீ ஒரு நாள் ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த அறச்செயல் என்னைக்குமே அழியாது. அந்த அறச்செயலுக்கான அந்த நன்மை என்றும் அழியாது. அதனாலதான் அறம் செய்யணும் அப்படின்னு. நீ அறம் செய்ய முடியலையா? அறம் செய்ய விரும்பு, செய்யணும், அடுத்தவனுக்கு சாப்பாடு போடணும்னு நினைய, அது தன்னால வந்துடும் அப்படின்னு சொன்னா. அதனால அப்பேற்பட்ட ஆற்றலுடையது பெருமானுடைய பெருந்தன்மை. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அவனுக்கு சொல்லுகின்ற அடையாளங்கள் என்றும் அழியாத அடையாளங்களை தான் சொல்லணும். மலை இமயமலைன்னு சொன்னா இமயமலை என்ன ஆயிடும்? ஒரு நாள் அழிஞ்சுதான் போகும். வைகை நதின்னு சொன்னா ஒரு நாள் வற்றித்தான் போகும். உத்தரகோச மங்கைன்னா ஒரு நாள் அது என்ன ஆகும்? மாறித்தான் போகும். ஆக எந்த பறந்து விரிந்த தெளிந்த அந்த 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 அன்பு அந்த இடம்தான் பெருமான் இருக்கிற இடம். அருள் நிறைந்த மனம்தான் பெருமான் இருக்கிற இடம். அவனுடைய ஆனந்தம் தான் அவனுடைய ஆறு. அதுக்கடுத்து முக்தி தான் அவனுடைய மலை. அந்த வானம் தான் அவனுடைய குதிரைன்னு சொல்லும் போதுதான் அது மென்றும் மாறாததா இருக்கும். யாரு வந்தாலும், எந்த அரசன் வந்தாலும் மாறாததா இருக்கும். அதனாலதான் அசாங்கம் அப்படி சொல்லப்படுகின்றது. அது போல 7வது பாட்டுல எப்படி அந்த மும்மலங்களையும் அழிக்கின்ற படைய பெருமான் வச்சிருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பறை என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கடுத்து அந்த மிற்ற செய்திகள்னு ஒரு 3 பாட்டு தான் இருக்கு. அதையும் நம்ம அடுத்த அமர்வுகள்ல பார்க்கலாம்னு சொல்றேன். ஆக இது தசாங்கத்துல நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச செய்திகள்னால கொஞ்சம் வேகமா போறோம். அதுவும் இல்லாம அடியனுக்கு கொஞ்சம் நிறைய இன்புட்ஸ் அப்படியே கட் ஆயிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா ஊருக்கு வந்ததுல இருந்து நிறைய இன்புட்ஸ் நிறைய படிக்கிறது கிடையாது, நிறைய கேட்கறது கிடையாது.
எந்த இது அப்படியே ஒப்பேத்தது அது மாதிரி இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சா என்ன பண்ணுவோம், நம்ம அங்க போய் இங்க போய் சொல்லுவோம். எதற்குமே வாய்ப்பு இல்லை, அதிகமான வேலைப்பளு அப்படியே போயிட்டு இருக்கனால எங்க அடியார்களை பார்க்கணும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது போகுது. அந்த வகையில இந்த அளவுல நம்ம வந்து இந்த அமர்வை நம்ம நிறைவு செஞ்சு கொஞ்சம் வேகமாவே நிறைவு செய்யறோம், மன்னிக்கிறோம். அதனால அடியார்கள் வந்து கொஞ்சம் அந்த திரு தசாங்கத்தை எடுத்துக்கோங்க. நம்மளுடைய மனசை அப்போ வானத்தை பார்க்கும் போதெல்லாம் பெருமானுடைய சாரத்தியத்துக்குள்ள இருக்கும் அப்படின்றத. எப்ப வருத்தம் வந்தாலும் வானத்தை பார்க்கும்போது அவன் தானே ஓட்டுறான், அவன் என்ன போய் நம்மளை குளிக்கலவா விட்டுருவான், அவன் என்ன பண்ணுவான். அப்பா பஸ் நீங்க நார்மலா பஸ் ஏறுவீங்களா, என்னைக்காவது ஏறுற பஸ்ல டிரைவரோட டீடைல்ஸ் கேட்டு ஏறி இருக்கீங்களா? என்னைக்காவது பஸ் ஏறுறீங்களா, தம்பி உனக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, உனக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா, ஒழுங்கா ஓட்டுவியா, இல்ல இப்பதான் லைசன்ஸ் எடுத்திருக்கியா, ஒழுங்கா லைசன்ஸ் எடுத்தியா கேட்கறோமா? பஸ்ல ஏறி உட்காடுறோம், கார்ல ஏறி உட்காடுறோம். அது போல எத்தனைக்கு லைசன்ஸ் எடுத்தான்னு தெரியாது, அவன் யாருன்னு தெரியாது, அவன் சின்ன பையனா பெரிய பையனா, ஒழுங்கா ஓட்டுவானா, பிரேக் பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாது. அவனை நம்பியே அந்த கார்ல ஏறி ஜாலியா பாட்டு கேட்டு போறோம். நம்ம அப்ப வானத்திலேயே ஓட்டிக்கிட்டு இருக்கான். அந்த வானத்துக்கு கீழே இருக்கிற நம்மளை விட்டுருவானான்ற நம்பிக்கையில ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும். அப்போ இன்னும் நம்ம ஜாலியா ஹெட்போன் போட்டு நம்ம ஜாலியா வாழ்க்கை இன்பத்தோட எந்த விஷயமும் செய்யுங்க, பயப்படாதீங்க. பெருமானுடைய பெருங்கருணை எல்லாருக்கும் நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அடியன் வந்து தைரியமா இருங்க. அவன் நம்மளுடைய அரசன், நம்முடைய தந்தை, நமக்கு குருநாதன், எல்லாமே நம்முடைய சிவபெருமான் தான். அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய திருவடியை அடைந்த நமக்கு ஒரு காலம் துன்பம் இல்லை, ஒரு காலம் அவனுக்கு முக்தி வழங்க தயாரா இருக்கான், அவன் ஆனந்தத்தை வழங்க தயாரா இருக்கான், அவன் தென்பாண்டி நாட வழங்க தயாரா இருக்கான், உத்தரகோச மங்கையை வழங்க தயாரா இருக்கான். அப்பேற்பட்ட ஆற்றலுடைய அந்த சிவபெருமானை, அந்த பெருமானை நாம் என்றும் போற்றுவோம் என்று சொல்லி இந்த அளவுல அடியை நிறைவு செய்கின்ற சுவாமி. நிறைவு செய்யும் முகமாக வேமாமா வாழ்த்துப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வடாது பெய்க மலிவனம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அனைத்து அடியார் திருவிடை தாமலை சென்னை மேல் சுற்றி வணங்கி விடைபெறுகிறேன் ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். நன்றி 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 ஐயா. அடியார்களுக்கு ஏதாவது கேள்வி, அடியார்கள் ஒரு நிமிஷம் பொறுமை காக்கலாம். அடியார்களுக்கு ஏதேனும் கேள்வி இருந்தா எழுப்பலாம், ஏதாவது வந்து எதிர்மறை இருந்தா நம்ம எழுப்பலாம். அதுக்கு ஒரு 2 நிமிடங்கள் வாய்ப்பு. அடியார்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா எழுப்பலாம், இல்ல உங்களுக்கு வந்து இதுல உடன்பாடு இல்லாட்டினாலும் உடன்பாடு சொல்லலாம். ஐயா சாமி திருவடி வணக்கங்க ஐயா. ஐயா சிவபெருமானை பத்தி எல்லாம் தெரியும், சாமி கும்பிட்றோம், நம்ம அவரோட அவ்வளோ சிறந்த அடியாரா இருக்கிறோம் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருந்தா, நீங்க ஒவ்வொன்னும் புதுசு புதுசா ஒவ்வொன்னும் சொல்லும் போது ஆச்சரியமா இருக்குங்க ஐயா. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், வானம் தெரியும், மழை தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா அவரோடது அப்படின்னு நம்ம அதைய குறிச்சு சொல்லும் போது ரொம்ப அருமையா இருக்குங்க. புதுசா இருக்கு, கேட்கறக்கே ஆச்சரியமா இருக்கு எனக்கு. என்னடா சாமி சொல்லிட்டே இருக்கலாம் அவரோட கதைய, அவரோட பெருமைகளை, அவரோட அழகு எல்லாமே ஒன்னொன்னும் சொல்லிட்டே இருக்கலாம். அதான் என்ன எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நமக்கு எல்லாமே இதெல்லாம் சாமின்னா எல்லாமே தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தா, ஆனா தூசி, நம்ம எல்லாம் தூசிங்க. சத்தியமா சத்தியம் உண்மைதாங்க. இல்ல நம்ம சாமி நல்லா கும்பிடுறோம், சிவபெருமான பிடிக்கும் அப்படின்னா இதெல்லாம் சாதாரணமா சொல்லிட்டு, ஆனா அது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குங்க. வானம் தான் அவரோட வாகனம் அப்படின்னு சொல்றதெல்லாம் சான்ஸே இல்லைங்கய்யா. ரொம்ப நல்லா இருக்குங்கய்யா. அருமைங்கய்யா, அருமை. உங்களுக்கு உங்களோட உங்க கிளாஸ் நாங்க அட்டென்ட் பண்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கோங்க ஐயா. சிவபெருமான தெரிஞ்சு நிறைய தெரிஞ்சுக்கணும்னா அவங்க கை பிடிச்சு நாங்க அவர்கிட்ட போகணுங்க ஐயா. குருநாதர் குருவர்கள் அனைத்தும் குருநாதர் குருவர்கள் தான். ஆக நீங்க அம்மா சொன்ன மாதிரி அடியனுக்கும் புதுமைதான் எல்லாமே.
இப்ப உங்களோட சேர்ந்து அடியன் படிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு எனக்கும் ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி டிஃபரன்ஸே தவிர அடியனுக்கு முன்னதே தெரியாது. எல்லாமே உங்களோட சேர்ந்து தான் படிக்கிறேன். குருநாதர் உணர்த்துறாரு. அப்போ எனக்கும் ஆச்சரியம், சிவபெருமானை பத்தி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம், ஆனா இவ்வளவு நாள் தெரியாது. அவன் வானத்தை வாகனம் வச்சிருக்கான்னு, அதே மாதிரி ஆனந்தத்தை ஆறா வச்சிருக்காங்க, முக்திய மலையா வச்சிருக்காங்க, உத்தரகோசம் அருள் நிறைந்த மனத்தை இதை வச்சிருக்காங்க. இப்படி இது மாதிரி ஒரு விஷயத்த நாம அதே மாதிரி கந்தர் கலிவெண்பாலையும் அப்படி சொல்றாங்க. கந்தர் கலிவெண்பால முருகனை அப்படியே உச்சி முதல் உள்ளங்கால் வரை யாருமே நினைச்சு பார்க்காத மாதிரி வர்ணிக்கிறது. யாரு? குமரகுருபர். நாம நினைச்சு ஆடி போயிட்டேன். கந்தர் கலிவெண்பா அடியன் கேட்கிறப்போ அண்ட சராசரம் எப்படி இருக்கும்னா, முருகப்பெருமானுடைய கால் விரலுடைய அந்த 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 முடி இருக்கு இல்லையா, அந்த முடியில ஒரு பனித்துளி மாதிரி இருக்கும். அண்ட சராசரங்களும் முருகப்பெருமானுடைய கால் நிறத்துல விரல் இருக்கக்கூடிய அந்த முடியில இருக்கக்கூடிய பனித்துளியா இருக்கும். அப்ப முருகப்பெருமான் எப்படி இருக்கான்? அவனை தூக்கி கொஞ்சிரும், கொலாவரும், அவனை தூக்கி இடுப்புல வச்சுக்கிறோம் நாம. ஆனா அவனுக்கு அந்த சராசரமும் கால் தூசியா இருக்கு. அப்பேற்பட்ட ஆற்றலுடையவனா இருக்கிறானே, அவனுக்கு எது முகம், அவனுக்கு எது ஆதி, அவனுக்கு எது அந்தம், அவனுடைய எது முடிவு, எவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க. அது இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும். எப்படி தசாங்கம் இங்க சொல்றாங்களோ அது போல முருகப்பெருமானுக்கு தசாங்கம் சொல்ற மாதிரி கந்தர் கலிவெண்பா இருக்கும். வாய்ப்பு இருந்தா அதையும் அடியே ஒரு நாள் என்னைக்காவது வாய்ப்பு இருந்தா அதையும் சொல்லலாம். கந்தர் கலிவெண்பா அது பாத்தீங்கன்னா அப்படியே எங்கேயோ கூட்டிட்டு போகும். முருகன் நம்ம இவ்வளவு நாள் பாத்துக்கிட்டு இருந்தது ஊதாங்குழல்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். ஊதாங்குழல் அதான் பார்த்துதான். காலை மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டு இதைத்தான் முருகன் நினைச்சோமான்னு நினைப்போம். அப்படியே மேல தூக்கி போவார். அப்படியே முருகனை ஃபுல்லா காமிப்பார் பைனாக்குலர்ல. முருகன் அப்படியே ஒவ்வொரு இடத்தையும் மைக்ரோஸ்கோப்பியா பாக்குறப்போ அருள் கண்ணீர் கண்ணுல பெருகும். இவனா குழந்தை நினைச்சிட்டு இருந்தோம். இவனையா நம்ம ஒரு ஒரு ஆண்டி கோலத்துல நிக்கிறான்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஒண்ணும் இல்லாம நிக்கிறான்னு நினைச்சிட்டு இருந்தோம். இவனுக்கா யாருமே துணையில நினைச்சிட்டு இருந்தோம். அத்தனைக்கும் அருள் ஆற்றல் உடையவனா இருக்கானே பெருமான்னு சொல்லிட்டு அது ரொம்ப அருமையா இருக்கும். அது போல திரு தசாங்கம் பாத்தீங்கன்னா அது அவன் நினைக்கும் போது ஆனா எல்லாருக்கும் மாறுவே, இவனுக்கு மட்டும் மாறாத அந்த தசாங்கத்தை கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அது நாம் செய்த பெரிய பேரு. ஆனா 2 இடத்துக்கு நான் மாட்டிக்குவேன். 2 இடத்துக்கு நான் தேடிட்டு இருக்கேன் உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு. எனக்கு ஏன்னா நான் கரெக்டா கொண்டு போகணும்ல. நான் 9-10 நான் எப்படி நான் மாட்டுவேன், கன்ஃபார்மா மாட்டுவேன். நீங்க வச்சு செய்யலாம். அதனால அந்த பாடல்கள் எல்லாம் நீங்க நல்லா, ஏன்னா நான் அதுக்கு பொருள் தேடுறேன், பெருமாளுக்குள்ள உணர்த்துவாருன்னு நினைக்கிறேன். அது மாதிரி உத்தரகோச மங்கைக்கு நம்ம சொன்ன பொருள் எந்த புத்தகத்திலும் இல்லை. தென்பாண்டி நாடுக்கு நம்ம சொன்ன பொருள் எந்த புத்தகத்திலும் இல்லை. அது போல வான்புறவி ஊர் மகிழ்ந்து அதுக்கும் இந்த புத்தகம், அது எல்லாமே பெருமாள் புத்தகம் கடந்த பொருளாகத்தான் நமக்கு தர்றான். இதுல ஒவ்வொரு பாட்டுமே வித்தியாசமான கருத்துங்கள் இல்லையா? ஒவ்வொரு பாட்டுமே ஒவ்வொரு புதுமையா சொல்லிட்டு இருக்கீங்க. யாருமே அது மாதிரி சொன்னதுல படிச்சதும் இல்லைங்க ஐயா. வித்தியாசமா இருக்கு. ஒவ்வொரு அமர்வுமே அப்படிதான் இருக்கு. ஏன்னா வித்தியாசமான கோணல்ல நீங்க கையாளுறீங்க. அதை ஒரு கருத்தை நாங்க கேட்டுட்டு வந்தா அந்த கருத்துக்கு ஆப்போசிட்டா சில கருத்துக்கள் எல்லாம் சொல்றீங்க. அப்ப எங்களுக்கு கொஞ்சம் ஏத்துக்க முடியாத மாதிரி இருக்கும். அப்புறம் ஏன் சொன்னீங்கன்றத அப்புறம் நினைச்சு பார்த்து அப்புறம் திரும்ப ஒரு தடவை உங்களோட கேட்கும் போதுதான் அது எங்களுக்கு புரியுது. சுவாமி செல்வரத்தி அம்மா சுவாமி ரொம்ப கரம் ஏற்றிருக்காங்க. சிவாய் நமங்கய்யா, தங்கள் திருவடியை மனமை மொழிகளால் வணங்கிக் கொள்கிறேன். தங்களுடைய வகுப்புல எதிர்மறைன்ற இடமே கிடையாது. நீங்க சொல்ற வார்த்தைகளும் அந்த விளக்கங்களும் எங்களை சுத்தி நேர்மறை தான். எல்லாமே நேர்மறை ஆற்றலாவே எங்களை மாத்திக்கிட்டு இருக்கீங்க. அது பெருமான் திருவருள் தான். உங்க மூளை எங்களுக்கு கிடைச்சது. எதிர்மறைன்ற வார்த்தையும் கிடையாது, எதிர்மறைன்ற சிந்தனையும் கிடையாது, எதிர்மறைங்கிற ஆற்றலும் எங்களை சுத்தி கிடையாது. எல்லாமே நேர்மறை ஆற்றல், எல்லாமே பெருமானை நோக்கிய பயணம் அப்படின்னு அழகா மெதுவா குழந்தைகளை அழைச்சிட்டு போற மாதிரி வாங்க வாங்கன்னு தோல்ல தட்டி கொடுத்து அன்பா கூப்பிட்டுட்டு போய்கிட்டு இருக்கீங்க. இந்த பயணம் எங்களுக்கு ரொம்ப இனிமையா இருக்குங்க ஐயா. விளக்கங்கள் அருமை. என்னைக்கு உங்க வகுப்பு வருமோன்னு தவம் கிடக்குறோம். அதுக்காகவே பெருமான் உங்க பணி சுமைய குறைக்கணும், உங்களுக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கணும். ஏன்னா உங்ககிட்ட இருந்து இதுல ஒரு சுயநலம் இருக்கு எங்களுக்கு. உங்ககிட்ட இருந்து நாங்க ஞானத்தை பெற சுயநலம். ஏன்னா ஆன்மா எப்பவுமே சுயநலவாதிதான். இந்த ஆன்மா அது ஞானத்தை பெற சுயநலம்.
அது பெருமானுடைய திருவிழால தொடரணும். கண்டிப்பா உங்களுடைய பணி சுமை வந்து மிக மிக குறையணுங்க ஐயா. நீங்க அன்னைக்கெல்லாம் சொல்லும் போது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஒரு நிமிஷம் ஓய்வு இல்லாம இருக்கும் அப்படின்னு. ஏன்னா குழந்தைகள் இயங்குவாங்க, மனைவி எல்லாம் இயங்குவாங்க, இந்த நேரத்தை அவங்களோட செலவிடணும் அப்படின்னும் போது ஏதோ ஒரு கால சூழ்நிலை நம்ம ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோம். கட்டாயத்தினால எல்லாமே சரியாகும், சுமூகமாகும். நிறைய ஞானம் எங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு நிறைய நேரம் கிடைச்சதுன்னா எங்களுக்கு நல்ல ஞானம் வந்து எங்களுக்கு கிடைக்கும். அதனால ஒரு பெருமான் திருவருளால என்னைக்கும் நாங்க உங்களோட தொடர்புலயே இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேங்க ஐயா. சிவாய நன்றி. நன்றிங்க சுவாமி. அடியனுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம், 2 விண்ணப்பம் மட்டும். அடியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப கோல்டு, பயங்கர கோல்டு கிளைமேட், ரொம்ப அப்படியே கிடுகிடு குடுகுடு நடுங்கிறது. எப்பயுமே 12 டிகிரி 17 டிகிரி தான் மேக்சிமமே அங்க. இங்க பாத்தீங்கன்னா அப்படியே ட்ரிவர்ஸ் உடம்பு நெத்தி பூரா கொதறி இருக்கு. நான் திருநீர் பூசினா உங்களுக்கு தெரியல, அப்படியே வெப்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா கொப்பளம். இந்த வேட்டு கொப்பளம் சொல்லலாத துன்பம், உடல் துன்பமும் அதிகம். வெயில் தாங்க முடியல, அதனால அதுவும் துன்பம் இருக்கு. அடியார்கள் அடியனுக்காக அந்த விண்ணப்பம் திருநீற்று பதிகம் பாடுங்க. அடியனுடைய தங்கை கணவருக்கு சின்ன சிறுநீரகத்துல ஒரு சின்ன கற்கள் இருந்துருச்சு அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொன்னாங்க. அதனால அதற்கும் அடியார்கள் வந்து கொஞ்சம் விண்ணப்பம் வச்சுக்கோங்க அப்படின்னு அடியன் வந்து உங்களுக்கு எல்லாரும் விண்ணப்பிக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம் மிராக்கிள்ஸ, அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் அடியோர் பெருமக்கள் கிட்ட சொல்லிட்டா சிவபெருமான் கிட்டயே சொன்னது போல அப்படின்றனால ஆமா அவருக்கு வந்து அந்த மாதிரி கற்கள் கொஞ்சம் பெரியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால அதுக்கான ட்ரீட்மெண்ட் போறாங்க. நீங்க தான் எல்லாரும் தூரமா இருந்து திருநீற்றெல்லாம் மானசீகமா கொடுத்து அவர்களுக்காக விண்ணப்பம் செய்யுங்க. கூடிய விரைவில் உங்க திருவடிக்கு நன்றி சொல்வதற்காக வருவோம் அப்படின்னு அடியன் வந்து நினைச்சுக்கிறேன் சுவாமி. அடியனுக்கும் அடியார்கள் எல்லாம் திருநீர் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்க திருவடி கீழே உட்காந்துருப்பேன். நீங்க எப்ப வேணாலும் அடியனுக்கு திருநீர் இட்டு விடலாம். அதனால அடியனும் அதை நினைச்சு இது பண்றேன் சுவாமி. எனக்கு வந்து அம்மா சொன்னது போல என்ன ஆனாலும் பரவாயில்ல, எங்க அடியார்களை பார்த்துடணும், அது ஒண்ணுதான், வேற எதுவுமே இல்லையா. எத்தனையோ இடர்கள் இருக்கும், மனசுல கஷ்டம் அது இதுன்னு இருக்கும். எங்க அப்பாவை போய் பார்க்கணும், எங்க அடியார்கள் கிட்ட எங்க அப்பாவை பத்தி பேசுறப்ப அவங்களுடைய ஆனந்தத்தை கண்கள்ல ஒரு நிமிடம் பார்க்கணும்ன்ற அந்த ஒரே ஒரு செய்தி, அது ஒண்ணு மட்டும்தான் அடியன் எப்பொழுதுமே வந்து என்னுடைய வாழ்நாள் குறிக்கோளா இது வரைக்கும் வச்சு, மத்த எந்த குறிக்கோளும் வைக்கல. அது வரும் வராது, இது ஒன்னையாவது உருப்படியா செய்வோமேன்னு சொல்லிட்டு 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆண்டுகள் 5 ஆயிடுச்சு. 5 ஆண்டுகளும் நாம இந்த பணியை செய்திருக்கோம்னு நினைக்கும் போது பிரமிப்பா இருக்கு. அம்மா விஜயமலர் அம்மா வந்து சொல்லுவாங்க, ஐயா இன்னைக்கு தாயா நான் வந்து இது எல்லாத்தையும் கேட்டு முடிக்கிறதுக்கு நம்ம 300 இது என்ன அமர்வு 345 அமர்வுகள் வருது. தினமும் ஒரு அமர்வு கேட்டா கூட 1 வருஷம் ஆயிடும்ன்றாங்க. தினமும் ஒரு அமர்வை கேட்டு முடிச்சா கூட 1 வருஷம் ஆகி போயிடும். அந்த அளவுக்கு அமர்வுகள் வந்து வந்துருச்சுன்னு நினைக்கும் போது நாம் செய்த தவன் தான். அதனால நீங்க ஒண்ணுதான் செய்யணும். நீங்களும் என்ன பண்ணுங்க, எனக்கு சரி ஆனந்த் சொல்றானே இந்த ஒன்னாவது உருப்படி நீங்க வந்தாதான் அமர்வு சாமி. அதனால நீங்க எல்லாரும் எப்பொழுதுமே இங்க எழுந்துடணும். உங்க எல்லாருக்கும் பெருமான் நிறைவையே தரணும். உங்க ஒருத்தருக்கு கூட பெருமான் வந்து ஒரு சின்ன ஒரு கடுகு அளவுல கூட துன்பம் இல்லாத நிலை கொடுக்கணும். எல்லாருக்கும் இன்பமே நிறைந்திருக்கணும்ன்ற அந்த ஒரு விண்ணப்பத்தை மட்டும் நான் வச்சுக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பா எல்லாரும் அருள் நிறையோட தான் இருப்பீங்க அப்படிங்கிறத அடியன் உணர்றேன் சுவாமி. உங்க அன்புக்கு அடியன் எப்பொழுதுமே உங்க திருவடி கீழே வழங்கியிருப்பேன். அடியன் மற்ற அடியார்கள் கிட்ட பேச முடியாததற்கான காரணம் இதுதான். சில பேர் கால் பண்ணாங்க, சில சமயம் எடுக்க முடியாததுக்கான காரணமும் இருந்தது. அதனால எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கண்டிப்பா அடுத்த வாரத்துக்குள்ள அடியன் ஃப்ரீ ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். அதனால எல்லாருக்கும் கால் பண்ணி டார்ச்சர் தான் பண்ண போறேன். நேர்ல வீட்டுக்கு வந்து வீட்டுல உட்காந்து டேரா போட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டு சாப்பிட்டுட்டு எல்லா அடியார்களையும் நான் கேட்க போறேன். அதனால திடீர்னு வீட்டுக்கு வந்துடுவேன் எல்லார் வீட்டுக்கும். அதனால எல்லாரும் காத்திருங்க. உங்க எல்லாருடைய திருவடியும் அடியன் சன்னிதான சுற்று மகிழ்ந்த நிறைவு செய்யலாம் சாமி. வாங்கய்யா சிவாய நம. நமஸ்காரம். ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை ஊருசை தனிவேல் வாழ்க, துப்புடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. சிற்றம்பலம். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். அம்மா பிரேமாமா அவர்கள் அத்தனை வேலை பழுவுலையும் அடிநாயனுக்காக எழுந்தருள் இருக்காங்க.
அம்மா தங்கள் திருவடியை பல்காலம் வீழ்ந்து வணங்குறேன் சுவாமி. உண்மையிலே ஒரு கையில குடும்பம், ஒரு கையில அடியார் திருக்கூட்டம், ரெண்டையும் சேர்த்து சாரத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா. அந்த மாதிரி யாருமே பார்க்க முடியாது. அந்த வகையில அடியன் நாங்க தவம் செஞ்சிருக்கோம் சுவாமி. நல்ல எப்பவுமே இன்பமே பெருகணும். எல்லா அடியார்களும் ரொம்ப சிறப்பா பெருமானுடைய அருள் வெளிச்சத்துல என்றும் இன்பத்தோட இருக்கணும்னு சொல்லி சொக்கநாத திருவடியும் குருநாதர் திருவடியும் அணிந்து அடியை நிறைவு செய்கின்ற சாமி. அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம.